DK கார்த்திக் XM71B. ஹலோ சார் ஜெகன், டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டீங்க. தூத்துக்குடி ஐயா, வெள்ளை கலர் ஒய்ஃப் கிடைப்பாங்களா? வெளிநாட்டுக்கு போயிருங்க, அங்க இருக்கிற பூரா எல்லாருமே வெள்ளைக்காரங்க தான், வெள்ளையா தான் இருப்பாங்க. 29/11 நவம்பர் 2004. வெள்ளையா இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஜோதிடம்ன்றது காலம் தேசி சுருதி யுக்தி வர்த்தமானம்ன்ற அமைப்புகள்ல, காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம்ன்ற அமைப்புகள்ல வெள்ளக்கார நாட்டுல இருந்தீங்கன்னா வெள்ளக்கார அமைப்புகள் இருப்பாங்க. வெள்ளையா இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா, நைஜீரியால இருந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி பதில் சொல்வேன்? அங்க இருக்கிறவங்க பூராவுமே கருப்பா தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, 2004. டைம் என்ன? 5:39 PM. தூத்துக்குடி. பார்ப்போம். ஆனா எனக்கு தெரியாதுங்க, அந்த வெள்ளை கலரா ஒய்ஃப் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன விதின்னு எனக்கு தெரியாது. சரி, உங்களோட ஜாதகம் உண்மையிலேயே நல்ல ஜாதகம் தாங்க. ராசி வலுத்து, ராசிநாதன் வலுத்து, லக்னம் வலுத்து இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னாதிபதி மட்டும் 6ஆம் இடத்துல செவ்வாயோட இணைந்து மங்கள யோகத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ஓகே, இந்த அமைப்புகள்ல ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல வலிமையான ஜாதகம். சரி, இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு நடக்கிற குருதசை, இந்த குருதசை நடந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த கேள்விலாம் வருமோ? சரி, குருதசையில சூரியன் புக்தி நடந்து முடிஞ்சு சந்திரன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த குருதசையில சந்திரன் புக்தி, குருதசையில சந்திரன் புக்தி. சந்திரன் இந்த இடத்துல தேய்பிரை சந்திரனா இருந்தா கூட ஒளியான சந்திரனா இருக்காரு. உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் லேசான மாரக அமைப்பு பண்றவர்ல, இந்த இடத்துல சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு தசை சந்திரன் புக்தி பெருசா நான் நல்ல விஷயம் சொல்ல மாட்டேன் பிரதர். அதே நேரத்துல ஒளியான சந்திரன் எங்கும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். இது ஒரு விஷயம் இருக்கு. கூடவே உங்களுடைய 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 8ஆம் இடம் சுபத்துவ ஜாதகம், 8ஆம் பாவகம் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. பிரதர், நீங்க கேட்ட அந்த ஒய்ஃபோட விஷயத்துக்கு நான் வரல, ஓகேங்களா? ஆனா நீங்க கேட்ட தூத்துக்குடி சனி தசை, சனி தசை எப்படி இருக்கும், புதன் தசை, சாரி நான் தான் தப்பா எடுத்துறேன். சனி தசை எப்படி இருக்கும், புதன் தசை எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. சனி தசை அட்டகாசமா இருக்கும். சனி தசை மிகப்பெரிய யோக தசை. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு சனி வந்து வலுத்து இருக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒளியான சந்திரனுடைய வீட்டுல இருக்காரு. நவாம்சத்துல அதே சந்திரனோட வீட்டுல இருக்காரு. கூடுதலாக இந்த ஜாதகத்தோட விஷயம் என்னன்னா, லக்னம் குருவின் பார்வையில இருக்கு. லக்னம் குருவின் பார்வையில் இருக்கிறதும், ராசி வலுத்து இருக்கிறதும், ராசிநாதன் வலுத்து இருக்கிறதும், சனி தசையும் புதன் தசையும் உங்களுக்கு மிகப்பெரிய யோக தசை பிரதர். இந்த சனி தசை குரு தசை முடியிற மட்டும் உங்களுக்கு என் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இல்லாம கொஞ்சம் பலமா இருந்திருந்தா வேற மாதிரி நல்ல வலிமையான ஜாதகமா, இன்னும் உயர்வான ஜாதகம் வந்திருப்பீங்க. சனி தசை அட்டகாசமாக இருக்கும். எங்க கேள்வி? சனி தசை கேள்வி. சனி தசை எப்படி இருக்கும், புதன் தசை எப்படி இருக்கும்? சனி தசை புதன் தசை ஒரு மாதிரியான அமைப்புகள்ல வேற லெவல்ல இருப்பீங்க. அந்த ஒரு மாதிரி என்ற வார்த்தைக்கு 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறது காரணம். லக்னத்தை 8ஆம் அதிபதி பாக்குறது ஒரு காரணம். ஓகேங்களா? இது ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆனா நல்லா சம்பாதிப்பீங்க பிரதர். ரொம்ப 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 நல்ல ஜாதகமா இருக்கு உண்மையிலேயே.